நாடு முழுவதும் இவிஎம் மோசடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கவிருக்கிற இந்த நேரத்தில் 4000த்திற்கும் அதிகமான இவிஎம் மிஷின்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது என்பது 9ஆம் தேதி. ஆனால் இந்த நொடி வரையிலும் வெகுஜன ஊடகங்கள் இதை ஒரு செய்தியாக கூட சொல்லவில்லை என்பது எந்த அளவிற்கு மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் ஆதரவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊளையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மேற்கு வங்கத்தில் 164வது பூத்தில் 88% அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் 95% அதிகமான வாக்குகளை பாஜக எப்படி வாங்கியிருக்கும் என்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே குமுறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த பூத்தில் சிபிஐஎம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சி வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது 1, திரிணாமுல் காங்கிரஸ் 5. இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பது என்பது இவிஎம் மூலமாகத்தான் அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அது தொடர்பாக இந்த செய்தி வைரலான போது அங்கு இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு கட்டிடத்தினுடைய 9வது மாடியில் இருந்த 4000த்திற்கும் அதிகமான இவிஎம்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது. அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவிஎம்கள், டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவிஎம்கள், கரெக்டாக இவிஎம் மட்டும் இருக்கக்கூடிய 9வது மாடியில் தீ பிடிக்குது. 4000 இவிஎம்களும் நாசமாக போகுது. குறிப்பாக 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, எரிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்த்தாகணும். அகிலேஷ் யாதவ் தெளிவாக இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2027 அதாவது ஒரு வருடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய முழுமையும் சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றப் போகிறது. அதன் பிறகு இந்தியாவில் தேர்தலே இருக்கப் போவதில்லை, இது கடைசி தேர்தலாக இருக்கும் என்று அகிலேஷ் யாதவ் இன்றைக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். நாடு முழுவதுமே இவிஎம் மோசடி இதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாருங்க, தமிழ்நாட்டில் திராவிடியன் பார்ட்டி, திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்தை இவிஎம்கள் மூலம் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. தங்களுக்கு தோதுவான ஒரு ஆட்சியை கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கிறார்கள். கேரளாவில் ஹெட்கேவர் கோல்வால்கருடைய காலில் போய் விழுந்து புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காங்கிரசினுடைய தலைவர் அங்கே வந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு பாஜக கொண்டு வந்திருக்கிறது. புதுச்சேரியில் நம்ம சொல்ல வேண்டாம். மேற்கு வங்கத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த மம்தா பானர்ஜி வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அவரே சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி எல்லா விதமான வேலைகளையும் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்தியாவில் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த பதிவை முடிச்சுக்க விரும்புகிறேன். சுமார் ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுமே ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தார்கள். விவிபேட் ஸ்லிப்பும் வாக்கேந்திரங்களில் பதிவான வாக்குகளையும் முழுமையாக சரிபார்க்கணும் அப்படின்னு. அதனால் விவிபேட் ஸ்லிப்பினுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையை எங்களுக்கு சொல்லுங்கள், அதை நீங்கள் பண்ணியாகணும். விவிபேட் ஸ்லிப்பு இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு டெல்லியை சார்ந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி உட்பட 3 தேர்தல் ஆணையர்கள் 3 விதமான பதில்களை சொன்னது அன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஒருத்தர் சொன்னார் விவிபேட் ஸ்லிப்பை காணோம்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை அது இருக்குது, ஆனால் காலதாமதமானதுனால நாங்கள் அதை எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் வேறு மாதிரி பேசினார். 3 பேரும் 3 விதமாக பேசினார்கள். நல்லா கேட்டுங்க. ஒரு தேர்தல் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்குங்க, எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, விவிபேட் ஸ்லிப்பை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 3 தேர்தல் ஆணையர்களும் 3 விதமாக பதில் சொன்னது அப்படிங்கிறது
அன்றைக்கே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. குறிப்பாக 217 இடங்களில் மோசடி நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மம்தா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன்னுலாம் முதல்ல சொன்னாங்க. கடைசியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மம்தாவினுடைய கட்சியை முழுமையாக உடைச்சிட்டாங்க. முழுமையாக உடைச்சி எல்லாரையும் பாஜக ஆதரவாளர்களாக மாற்றிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை செய்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்திரா காந்திக்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்திரா காந்தி எமர்ஜென்சியை துணிச்சலாக அவங்க அறிவிச்சிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தினார்கள். ஆனால் மோடி என்ன தெரியுமா? எமர்ஜென்சியை அறிவிக்காமலே அதற்கு மேலான பல செயல்களை இந்தியாவில் செய்து வருகிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி. பாருங்களேன், ஒரு கட்சியை கூட ஜனநாயகபூர்வமாக இந்தியாவில் இயங்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சர்வாதிகார போக்கை 12 வருடங்களாக செய்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறது அரசு. நேர்மையாக இவங்களால் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியுமா? ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேங்க. மோடியோ அமித்ஷாவோ இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவதோ ஒரு சாதாரணமான தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சாதாரணமான தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த ஒரு நல்ல மனிதர்கள் கூட போட்டியிட்டா, நான் சொல்கிறது வாக்குச்சீட்டில் போட்டியிட்டா அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிஜமான விஷயம்.